பேரறிஞர் ஐயா ஆணைமுத்து அவர்களுடைய 100ஆண்டு விழா. இது உண்மையிலே தமிழக அரசு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கவே சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கின்ற திமுக அவர்கள்தான் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்க வேண்டும், அல்லது திராவிட கழகம் இன்றைய நிலையிலே அதை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் வீரமணி அவர்களாவது இந்த விழாவை நடத்தியிருக்க வேண்டும். இதற்கு ஏன் இவர்கள் இந்த விழாவை நடத்தவில்லை என்று எனக்கு முன்பு பேசியவர்கள் தெளிவாக சொன்னார்கள். உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு மாநாட்டை கடந்த மாதம் நடத்தினோம். அந்த மாநாட்டில் நம்முடைய ஆணைமுத்து ஐயா அவருடைய ஆவணப்படத்தையும் அதில் போட்டோம். அந்த படத்திலே காரணம், இறுதியான ஒரு காரணம், இவ்வளவு சாதனைகள் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் செய்த ஒரு சமூக நீதி போராளி அவர்களை பற்றி இன்னும் தமிழக அரசும் இந்திய அரசும் அவர்களுக்கு இன்னும் அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்ற காரணம் சமுதாயத்தில் பிறந்ததுதான். வேறு ஏதாவது ஒரு சமுதாயத்தில் பிறந்திருந்தால் இன்று நாடாளுமன்றத்திலே அவருடைய சிலையை வைத்து, ஆனால் ஏதோ இந்த சமுதாயத்தில் பிறந்த காரணத்தால் தான் அவருடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அதை தொடர்ந்து பேசுவோம், பேசிக்கொண்டே இருப்போம். எனக்கு முன்பு பேசிய மத்திய முன்னாள் இணையமைச்சர் அரங்க வேலு அவர்கள் சொன்னது போன்று நிச்சயமாக இதை நாம் பேரறிஞர் ஆணைமுத்து ஐயா அவர்களுக்கு சிலையை நிறுவுவோம், நாம் அமைப்போம். ஆணைமுத்து ஐயாவுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற நேரத்திலே இதை ஏன் நாம் கொண்டாட வேண்டும் என்றால், அடுத்த தலைமுறைகள், வருகின்ற தலைமுறைகளுக்கு இந்த சமூக நீதி போராட்டங்களுடைய செய்திகள் சென்றடைய வேண்டும். அதற்காகத்தான் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் செய்து வருகின்றோம். சமீபத்தில் நடந்த மாநாடு இது ஏதோ ஒரு வன்னியர் மாநாடு கிடையாது, அது ஒரு சமூக நீதிக்கான ஒரு மாநாடு. அந்த மாநாட்டிலே தீர்மானங்கள் சமூக நீதி அடிப்படையிலே போடப்பட்ட தீர்மானங்கள். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு போன்ற வன்னியர்களை போன்ற இருக்கின்ற மற்ற சமுதாயங்களுக்கும் அவரவர் அடிப்படையிலே, மக்கள் தொகை அடிப்படையிலே, சமூக நீதி பின்தங்கிய நிலையிலே இடஒதுக்கீட்டையும் வழங்க வேண்டும். பட்டியலின மக்களுக்கு 2 விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். கிரீமி லேயர் முறையை அகற்ற வேண்டும். 50 விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சவரம்பை தகர்க்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். மதுவை ஒழிக்க வேண்டும், போதையை அழிக்க வேண்டும் என்றெல்லாம் போடப்பட்ட தீர்மானம் தான் வன்னியர் சங்க மாநாட்டு. இது ஏதோ ஒரு சமுதாயத்துக்காக, ஒரு ஜாதிக்காக நடத்துகின்ற மாநாடு கிடையாது. இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி அதில் ஒரு செய்தி சொன்னால்தான் மற்றவர்களுக்கு இந்த செய்தி போக சேரும். ஏதோ ஒரு உள் அரங்கத்திலே ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு செய்தி சொன்னா, இந்த காலம் அப்படிப்பட்ட காலம், மோசமான காலம் இது. அதனால்தான் இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற ஒரு மாநாட்டை நடத்தி, இதையெல்லாம் உங்களுக்கு சமூக நீதி எங்களுக்கு வேண்டும், எங்களும் என்றால் தமிழ்நாட்டில் மக்களுக்கு, அடித்தள மக்கள், ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, அடிமையாக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்தினோம். இந்த மாநாட்டில் நம்முடைய வரலாற்றை பற்றி பேசினோம், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய புராணம், நம் முன்னோர்கள் இந்த மக்களுக்கும், இந்த மண்ணுக்கும், இந்த நாட்டிற்கும் எவ்வளவு தியாகம் செய்தார்கள், எவ்வளவு போராடினார்கள். இந்திய விடுதலைக்காக முதல் உயிரிழப்பு இந்தியா, நினைத்து பாருங்கள், இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக முதல் தியாகி யார் என்றால் நாகப்ப படையாட்சி. காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் இருந்த நேரத்திலே சத்தியாகிரக போராட்டம், அதன் பிறகுதான் இந்தியாவில் மீண்டும் அதை நடத்தினார்கள். ஆனால் அந்த சத்தியாகிரக போராட்டம், முதல் போராட்டம் தென்னாப்பிரிக்காவில் நடத்தினார்கள். அதிலே முதல் தியாகி நாகப்ப படையாட்சி, மயிலாடுதுறையை சார்ந்தவர். அதன் பிறகு வந்த அஞ்சலை அம்மாள் போன்றவர்கள் எல்லாம் மறைக்கப்பட்ட வரலாறு. நாம் அதை தொடர்ந்து சொல்லி சொல்லி சொல்லி, தங்கர் பச்சானுக்கு தெரியும், எல்லாரும் சொல்லி 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 சொல்லியே இன்னைக்கு மற்றவர்களும் பேச தொடங்கினார்கள். அதே போன்றுதான் நம்முடைய பேரறிஞர், எனக்கு தனிவேல் அவருக்கு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பேரறிஞர் ஆணைமுத்து ஐயா, இனி வரும் காலத்திலே பேரறிஞர் ஆணைமுத்து ஐயா, இது நான் சொல்லல,
இன்னைக்கு நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதை தான் நான் அவரை நாம் போற்றிக் கொண்டே இருப்போம். தமிழ்நாடு சமூக நீதி என்றால் அதற்கு என்னை பொறுத்தவரை மும்மூர்த்திகள். தமிழ்நாடு சமூக நீதி அடித்தளம் மும்மூர்த்திகள். ஆன்மீகத்தில் மும்மூர்த்திகள் இருக்கின்றார்கள். அதே போன்ற சமூக நீதி என்றால் மும்மூர்த்திகள். ஒருவர் ஒரு மூர்த்தி தந்தை பெரியார் அவர்கள், இரண்டாவது மூர்த்தி பேரறிஞர் ஆணைமுத்து ஐயா அவர்கள், மூன்றாவது மூர்த்தி நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். இதை யாரும் மறுக்க முடியாது, மறுக்க முடியாது. வரலாறு சொல்கிறது. இது நான் இந்த சமுதாயத்தில் பிறந்தவர்கள் இல்லை, என் தந்தையாக அல்லது இந்த சமுதாயத்தில் பிறந்த ஆணைமுத்து ஐயா அவர்கள் சொல்லல. வரலாறு. முதல் மூர்த்தி தந்தை பெரியார் அவருடைய காலகட்டம். நீதி கட்சி காலத்தில் இந்தியாவிலே முதலாக இடஒதுக்கீடு வழங்கியது தமிழ்நாட்டில் தான். 1921 அது சட்டமன்றத்திலே அந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள். ஆனால் 27 தான் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். 100 விழுக்காடு இடஒதுக்கீடு பிராமணர்களுக்கு, பிராமணருக்கு அல்லாதவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு, வெள்ளைக்காரர்களுக்கு, வெள்ளைக்காரர்கள் போன்ற இங்கிலீஷ் ஆங்கிலோ இந்தியன் அவர்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு என்றெல்லாம் பிரித்து 100 விழுக்காடு இடஒதுக்கீடு 27 கிடைத்தது. தந்தை பெரியார் அவர்கள் நீதி கட்சியுடன் இருந்த காலம். பிறகு இடைவெளி வந்துவிட்டது. அதன் பிறகு 1935 தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற மத்திய அரசு நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற நோக்கத்திலே தந்தை பெரியார் அவர்களும் நீதி கட்சியில் உள்ள மும்மூர்த்திகள் புப்ளி ராஜா போன்றவர்கள் எல்லாம் டெல்லிக்கு சென்று அங்கே வெள்ளையர்களை சந்தித்து பிறகு ஒரு ஆணையை வெள்ளையர்கள் பிறப்பித்தார்கள். 1935 இந்தியாவிலே முதல் முறையாக இடஒதுக்கீடு மத்திய நிறுவனத்திலே தமிழ்நாட்டில் தான் வழங்கப்பட்டது தந்தை பெரியார் அவர்கள். அதன் பிறகுதான் இதையெல்லாம் செண்பகம் துரைராஜ் அவர்கள் நம்ம விடுதலை பிறகு இடஒதுக்கீடு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இடஒதுக்கீடை ரத்து செய்கின்ற ஒரு சூழல் வந்த பிறகு தந்தை பெரியார் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து மிக போராட்டங்களை நடத்திய பிறகுதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் முதல் சட்ட திருத்தம், ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனே அந்த அடிப்படையிலே தான் வந்தது. பிறகு இடஒதுக்கீடு நமக்கு கிடைத்தது. இந்த முதல் மூர்த்தி தந்தை பெரியார் அவர்கள். அடுத்த மூர்த்தி நம்முடைய பேரறிஞர் ஆணைமுத்து ஐயா அவர்களுடைய காலம். இது யாருக்கும் தெரியாத காலம். எவ்வளவு நினைத்து பாருங்கள். அவருடைய குடும்பம் மிக ஏழ்மையான சூழல். ஆனாலும் ஆணைமுத்து ஐயாவுடைய மனைவி நல்ல குடும்பத்திலே, வசதியான குடும்பத்திலே பிறந்தவர். கோவிந்தசாமி அமைச்சர் இப்போ ஏஜி சம்பத் அவர்களுடைய தந்தை. கோவிந்தசாமி அவருடைய சகோதரருடைய மகள் தான் ஆணைமுத்து ஐயாவுடைய மனைவி. ஆனாலும் வறுமையிலே 7 பிள்ளைகள், அது ஒரு பிள்ளை இழந்து 6 பிள்ளைகளை முழுமையிலும் காப்பாற்றியது ஆணைமுத்து ஐயா அவருடைய மனைவி தான். அவருக்கு ஏன்னா அவங்க மனசுல எல்லாம் எனக்கு அந்த வழி தெரியுது. ஆணை பன்னீர்செல்வம் அவருடைய மனசுல எல்லாம் ஒவ்வொரு முறை பேசப்போ எனக்கு அந்த வழி. அப்பா எல்லாத்துக்கும் செஞ்சாரு, எங்களுக்கு செய்யலையே. சரியான முறையில் படிக்க வைக்கலையே, சரியான முறையில் வேலைக்கு கூட நாங்க போக முடியலையே. வழி. ஏன்னா மற்றவங்களுக்காக அந்த குடும்பத்தை அப்படியே விட்டுட்டார். தைரியமாக இருங்கள் அண்ணன் பன்னீர்செல்வம் அவரே, நாங்கள் இருக்கின்றோம், உங்கள் குடும்பமாக நாங்கள் இருக்கின்றோம். இனி வரும் காலத்திலே உங்களுடைய தம்பியாக நான் இருக்கின்றேன். நிச்சயமாக உங்கள் குடும்பம் எங்கள் குடும்பமாக நான் பார்த்துக் கொள்கின்றேன். அந்த காலத்துல பீகாருக்கு சென்று ஊரா போக முடியுமா? இந்த காலத்திலே போக முடியாது. எனக்கு தெரியும் பீகார் எப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த காலத்துல பீகாரிலே 30 மாவட்டம் 31 மாவட்டத்துக்கு அங்கங்கே சென்று பேசியது. அதற்கானால் ராம் அவதேஷ் சிங் அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் அவரும் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களும் ரொம்ப இணைபிரியா நண்பர்கள். மணிக்கணக்கில்
அங்க தோட்டத்துக்கு வருவாரு, தைலாவரத்துக்கு வருவாரு, இங்க வருவார், சென்னைக்கு என்ன பார்ப்பாரு. நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் எத்தனையோ மணி கணக்கு நேரம் ஆணைமுத்து ஐயாவும் இவரும் 2 பேரும் வருவாங்க, வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, அலுவலகத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய முனைவர் தனவேல் அவர்கள் சொன்னது போன்ற இது செய்யணும், அது செய்யணும், இப்படிலாம் எனக்கு அவ்வளவு செய்திகளை என் மனதிலே ஏற்றி 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 இன்று என் மனதிலும் எனக்கு சமூக நீதி வெறி என் மனதில் இருக்கிறது. சமூக நீதி பெற வேண்டும் அந்த வெறி உருவாக்கியது இது போன்றவர்கள் தான். அடித்தளம் என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அவரை பார்த்து நான் வளர்ந்தவன், அவரை பார்த்துதான் இவ்வளவு நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஐயா தான். அந்த அடிப்படையில் இந்த ஆவணப்படத்திலே தெளிவாக சொன்னார்கள், இதற்கு முன்பு பேசியவர்களும் சொன்னார்கள், எப்படி காக்கா கலீல்கர் கமிஷன் உடைய பரிந்துரை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்று 77 வந்து ஜனதா ஆட்சியில் ஒரு போராட்டத்தை பீகாரில் நடத்திய பிறகுதான் அன்றைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் அதை பார்த்து ஐயோ இதற்காகத்தான் போராடுகிறார்களா பீகார் மக்கள் என்று டெல்லிக்கு சென்று உடனடியாக மண்டல் கமிஷனை நிறுவி பிறகு அதற்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து, ஆனால் அதற்குள்ளே 80 ஆட்சி கவிழ்ந்து விட்ட பிறகு இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியில அதை நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் மிக தெளிவாக அன்றைய உள்துறை அமைச்சர் ஜெயல் சிங் அவர்களை சந்தித்து இதை நாடாளுமன்றத்தில் எப்படி கொண்டு வந்தார்கள் எல்லாம் சொன்னார்கள். ஆனால் அதை மட்டும் ஐயா ஆணைமுத்து அவர்கள் சொல்லவில்லை, செய்யவில்லை என்றால் இந்நேரம் மண்டல் கமிஷன் ஒண்ணு எதுவுமே வந்திருக்காது. அதை பத்தி குப்பையில தூக்கி போட்டு இருப்பாங்க. எப்படி சட்டநாதன் ஆணையத்தை குப்பையில தூக்கி போட்டாங்களோ, எப்படி அம்பாசங்கர் ஆணையத்தை குப்பையில தூக்கி போட்டாங்களோ, அதே போன்று மண்டல் கமிஷன் ஆணையத்தையும் ரெக்கமெண்டேஷன் குப்பையில தூக்கி போட்டு இருப்பாங்க. நல்ல வேலை இவர் போய் அங்க ஜெயல் சிங் அவர்களை சந்தித்து அவரை இந்திரா காந்திக்கு தெரியாம ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஒரு உள்ள போய் வச்சாலே போதும், அவ்வளவுதான். ஆனால் அதை விட நிறுத்திக் கொள்ளவில்லை. இந்திரா அம்மையார் அதை பற்றியும் கவலைப்படல, நாடாளுமன்றத்தில் வந்துடுச்சு, அவ்வளவுதான். அதன் பிறகு விபி சிங் அவர்கள் நல்ல வேலை 1.5 ஆண்டு காலம் வந்தார். ஐயா அவர்கள் விபி சிங்கை பல முறை சந்தித்தார். இதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் சந்தித்தார். ஆணைமுத்து ஐயாவும் பல முறை சந்தித்து வலியுறுத்திய பிறகுதான் விபி சிங் அவர்கள் இந்திய அளவிலே ஓபிசிக்கு வேலை வாய்ப்புல, எனக்கு அப்ப 2த்துலயும் கொடுத்திருந்தா நல்லா வந்திருக்கும். வேலை வாய்ப்புல மட்டும் கொடுத்துட்டார். கல்வியிலும் அன்னைக்கே வந்திருக்கணும். வேலை வாய்ப்புல எவ்வளவு எதிர்ப்புகள், ஐயோ அதெல்லாம் கொடுத்திருக்கிறார். அது தொடக்கம், ஒரு தொடக்கம் கொண்டார். கொடுத்த பிறகு இன்றைக்கு 27 விழுக்காடு. ஏன் 27 விழுக்காடு? 1962 63 பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா, அதுல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்னன்னா, இடஒதுக்கீடு இந்தியாவில் 50 விழுக்காடுக்கு மேல தாண்டக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு. ஆனால் 62 இருந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியாவிலே தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் அல்லாம மற்ற மாநிலங்கள் 50 விழுக்காடு தாண்டவில்லை. இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் இடபிள்யூஎஸ் ஒன்று வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10 விழுக்காடு. அவங்க மொத்தமா இருக்கிறதே 7 விழுக்காடு தான். அதுல பொருளாதார முறையிலே பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் 0.5 விழுக்காடு தான். இந்த 0.5 விழுக்காடுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு. அவங்களுக்கு மட்டும் 60% போலாம், 50% தாண்டலாம். நம்மளுக்கு வந்தா தாண்டக்கூடாது. இதெல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா இதை பத்தி நான் பேசுறேன்னா கிட்ட எனக்கு 2 மணி நேரம் ஆகும். ஆனா நேரம் இல்லை. அதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேல எவ்வளோ ஒர்க்கு பேசுறது. சப்ஜெக்ட்னா சப்ஜெக்ட்னு இல்லை. இது செய்ய வேண்டிய கடமைகள், அரசு செய்ய வேண்டிய கடமைகள் இதெல்லாம். அப்போ ஆணைமுத்து ஐயா அவர்கள் 2வது மூர்த்தி. 3வது மூர்த்தி நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் முக்கியமான மூர்த்தி. ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்திய அளவிலே இடஒதுக்கீடுகளை வழங்கினார் என்றால் அதை போராடி பெற்றார். இன்று இந்திய வரலாறு இல்லை, உலக வரலாற்றிலே 6 இடஒதுக்கீட்டுகளை பெற்ற எந்த தலைவரும் கிடையாது. ஒரே தலைவர் மருத்துவர் ஐயாவை தவிர வேறு யாரும் கிடையாது உலக அளவில்.
6 இடஒதுக்கீடுகள் நினைத்து பாருங்கள். ஒரு இடஒதுக்கீடு வாங்கி தந்தாலே அது மிகப்பெரிய ஒரு சாதனை. 6 இடஒதுக்கீடுகளை ஒரு மனிதர் பெற்றுக் கொடுக்கிறார் என்றால் எவ்வளவு உறுதியாக இருப்பார்கள். அதான் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள். 20 விழுக்காடு எம்பிசி, 3.5 விழுக்காடு இஸ்லாமியர்களுக்கு, 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு அருந்ததிய சமுதாயத்திற்கு, பட்டியலின மக்களுக்கு இந்திய மருத்துவ படிப்பிலே இடஒதுக்கீடு 15 பிளஸ் 7.5 விழுக்காடு. அதன் பிறகு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு. கிட்டத்தட்ட 6 இடஒதுக்கீடு பெற்று, இந்த இடஒதுக்கீடு எப்படி பெற்றார்கள் எல்லாம் இது மட்டும் 5 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு நேரம் பேசிட்டு போலாம். அவ்வளவு செய்திகள் இருக்கு, பேசுவதற்கு இருக்கு. அவ்வளவு செய்தி இருக்கின்ற நம்முடைய மருத்துவர் ஐயா. அதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? இந்தியாவுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 150 கோடி. இன்னைக்கு 142 இருக்கலாம், 145, 140. 2027 தெரிஞ்சிடும் நமக்கு. 150 வச்சுக்க. அதுல 100 கோடி மக்கள் இன்றைக்கு ஓபிசி மக்கள் இந்தியாவில். இந்த 100 கோடி மக்களுக்கு பயன்படுகின்ற 27 விழுக்காடு இடஒதுக்கீடு, கல்வியிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி, 2 பேருமே 2 இடஒதுக்கீடு வாங்கி தந்தது யாருன்னா நம்ம சொந்தக்காரங்க தான். 100 கோடி மக்களுக்கு இன்னைக்கு பயன்படுகின்ற இடஒதுக்கீடுகளை பெற்றது இருவருமே, ஆணைமுத்து ஐயாவும் நம்முடைய மருத்துவர் ஐயாவும். இதை நீங்கள் எல்லாம் பெருமையாக பார்க்க வேண்டும். ஆனால் மற்றவர்கள் இதை பொறாமையாக பார்ப்பார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உண்மை என்றுமே மறைக்கப்படும், மறுக்கப்படும். ஆனால் தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தடுத்து நம்ம மறைக்கப்பட்ட வரலாறு ஏகப்பட்டது இருக்கு. இது ஒரு பக்கம். இப்பதான் நான் பாயிண்ட்டுக்கு வரேன். கடந்த காலம் சரி, இனி என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும், அனைவருக்கும் தெரிய வேண்டும். இது ஒரு பக்கம். நம்முடைய கடந்த கால வரலாறு, இவ்வளவு காலமாக இதற்காக போராடினார்கள். ஆனாலும் இன்று நாம் அதை பெற்றோமா என்றால் இல்லை. இனி என்ன செய்ய வேண்டும்? தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்தியாவில் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு உதாரணம். என்ன உதாரணம் என்றால், 2004 பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அரசின் அங்கமாக இருந்தது. கூட்டணி ஆட்சி நடந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி அங்கமாக இருந்தது. இந்த கூட்டணி ஆட்சியினுடைய பலம், வலிமை அங்கமாக இருந்த காரணத்தால் தான் நம்முடைய முனைவர் தனவேல் அவர்கள் சொன்னது போன்று பட்டியலின மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையை என்னால் நிறைவேற்ற முடிந்தது. ஒரு அமைச்சராக இருந்த காலத்தில் தான் எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி சுப்ரீம் கோர்ட்ல கண்டெம்ட்டா நான் போய் நிக்கிறேன்னு நான் சொன்னேன். ஃபைல்ல எழுதுங்கன்னு சொன்னேன். என்னுடைய செக்ரட்டரி இருந்தார், ப்ளீஸ் ரைட் இன் தி ஃபைல் கண்டெம்ட், ஐ எம் ரெஸ்பான்சிபிள். அப்புறம் தான் செக்ரட்டரிக்கு தைரியம் வந்தது. இல்லைன்னா பேசி கீசி என்ன இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஆட்சி அதிகாரம் இருந்த காரணத்தால் தான் அது தைரியமாக என்னால் செய்ய முடிந்தது. அதை செய்ய சொன்னது மருத்துவர் ஐயா அவர்கள். அதே போன்று மத்திய அரசிலே அங்கமாக இருந்த காரணத்தால் தான், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி நடந்த காரணத்தால் தான் ஐயா அவர்கள் அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலே அந்த தலைவர்கள் கூட்டத்திலே கலந்து நீங்கள் எங்களுக்கு உறுதி கொடுத்த 27 விழுக்காடு இதர பிற்படுத்த மக்களுக்கு கல்வியிலே உறுதி கொடுத்த அந்த 27% என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்டார் ஐயா. கேள்வி கேட்டு சோனியா காந்தி அம்மையை பார்த்து ஐயா அவர்கள், நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என்று எழுந்து நின்று தைரியமாக பேசினார் மருத்துவர் ஐயா அவர்கள். அன்று காலையிலே சோனியா காந்தி அம்மையார் பயந்து, டாக்டர் ராமதாஸ் கூல் டவுன், உட்காருங்க ப்ளீஸ், டோன்ட் பி ஆங்கிரி ப்ளீஸ். எல்லா தலைவர்களும் இருக்கின்றார்கள். பிரதமர் பிரணாப் முகர்ஜி போன்ற லாலூல இருந்து எல்லா தலைவர்களும் இருக்கின்றார்கள். எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அந்த கூட்டத்திலே ஐயா எழுந்து தைரியமாக பேசினார். பிறகு சோனியா காந்தி அம்மையார் சொன்னார்கள், we will meet again this evening. இதற்கு நடந்ததே கிடையாது. 2 கூட்டம் ஒரே நாள் நடந்தது கிடையாது.
அன்று மாலை மீண்டும் கூடுகிறார்கள். இந்த இடைக்காலத்தில் ஐயா அவர்கள் எல்லா பற்றியும் பேசுறார். கலைஞர்கள் தான் அதிகமா பேசினார். அந்த ஒரு வார்த்தை பேசல. திமுக பிரதிநிதி அந்த கூட்டத்தில் இருந்தாங்க, அவங்க வாயை திறக்கல. பிறகு மாலையில ஒரு முடிவு செய்கிறார்கள். என்ன முடிவு? இந்த ஆண்டு, அதாவது அந்த ஆண்டில் இருந்து 2006 இருந்து இந்தியாவிலே இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு கல்வி நிலையங்களில் 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாங்கள் வழங்குவோம் என்ற அறிவிப்பு அன்னைக்கு வருது. இதுதானே நம்ம கேட்கிறோம். ஆட்சி அதிகாரம் கொடுங்க. கொடுத்தா டக்கு 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 எவ்வளவு செஞ்சுட்டு போலாம். அன்றாட ஒரு கையெழுத்து போட்டு 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 27% இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு விபி சிங் அவர்கள் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் தான் போட்டார். ஆனால் இந்த பிறகு கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிகல் 15(5) ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது. அரசியல் சாசன சட்ட திருத்தம். ஆனா தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் தேவை கூட கிடையாது. எவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கு, செய்யலாம். இப்ப நம்ம நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டில் நாம் ஆள வேண்டும். ஆட்சி அதிகாரம் வந்தால்தான் இதெல்லாம் நம்மால் செய்ய முடியும். காரணம், இப்ப இருக்கின்றவர்கள், அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள், அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதிகாரம் இருக்கிறது, ஆனால் இல்லை. இந்த எஸ் பிரியா மாதிரி இருக்கு இல்ல இருக்கு இல்ல அப்படி யாரை ஏமாத்துறீங்க? முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ளே பேசுகிறார், சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே நடத்துவதற்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, மத்திய அரசுக்கு தான் இருக்கிறது என்று. நானும் ஒருத்தர் ஐயாவும் முதலமைச்சர் அவர்களை 4 முறை நேரிலே சந்தித்தோம். 4 முறை இல்லை, நான் 3 முறை, ஐயா 2 முறை, 4 ஆண்டு காலத்தில். எதற்கு? இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கினார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் வழங்கினார்கள். ஒரு மாதத்துக்கு முன்பு வழங்கியிருந்தால் எந்த சட்ட சிக்கலும் வந்திருக்காது, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில். ஆனாலும் வழங்கினார்கள். அதில் பிறகு வந்த திமுக ஆட்சி சரியான முறையிலே நீதிமன்றத்திலே கையாளவில்லை. வாதங்கள் சரியான முறையில் வைக்காத காரணத்தால் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை தடை செய்தது. உச்சநீதிமன்றம் சென்றோம். உச்சநீதிமன்றத்திலே நீதிபதிகள் மிக தெளிவாக தீர்ப்பு வழங்கினார்கள். என்ன? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. அந்த தீர்ப்பிலே 68வது பக்கம் 73வது பக்கத்தில் இருக்கு. தாராளமாக கொடுங்கள், ஆனால் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள், அவ்வளவுதான். எந்த இடத்திலையும் உச்சநீதிமன்றம் தீர்ப்புல தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் நீங்கள் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கணும்னு தீர்ப்புல எங்கேயுமே இல்லை. தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவசியமே கிடையாது. தரவுகள் அரசு கம்ப்யூட்டர்ல உள்ள இருக்கு. பட்டன் தட்டினா ஒரு நாள்ல தரவுகளை எடுத்துடலாம். ஆனா 4 வருஷமா பட்டன் தட்டாம முதலமைச்சர் காத்துட்டு இருக்கிறார். எதுக்கு காத்துட்டு இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் இதே முதலமைச்சர் அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் அவர் சந்தித்த நேரத்திலே உறுதியாக நான் தருகின்றேன் என்று உறுதியாக இருந்தார். அவருடைய பாடி லாங்குவேஜ் நான் பார்த்தேன். தைரியமா போங்க. ஒரு முறை என்னுடன் சொன்ன போது, ஏன் இந்த செஷன் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னப்போ, போங்க நாங்க ஸ்பெஷல் செஷன் வைக்கிறோம், அசம்பிளி செஷன் ஸ்பெஷலா வச்சு நாங்க இதை பாஸ் பண்றோம், அப்படி அந்த அளவுக்கு சொன்ன முதலமைச்சர் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கொடுக்கின்றேன் 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 ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் பல முறை சொன்னி வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு முறை செல்கிறேன், உடனடியாக ஏங்க திருப்பி திருப்பி தொந்தரவு பண்றீங்க, என்ன அதான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னார். எனக்கா கோபம் வந்துடுச்சு. பக்கத்துல துரைமுருகன் அங்கிள் இருக்கிறார், அவர் பக்கத்துல. காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த பேக்ல கிளாஸ் போய் அவங்களையும் இதுதான் இதே தலையெழுத்து. அதிகாரம் இருந்தும் நான் கேட்கிற முதலமைச்சர் அவர்களே, 4 நாட்களுக்கு முன்பு கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் கர்நாடகாவில்
இரண்டாவது முறை நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே நடத்துவோம் என்று அறிவித்தார்கள். இரண்டாவது முறை இந்த 10 ஆண்டுகளில். அவர்கிட்ட போய் சமூக நீதி பத்தி கத்துக்குங்க. சமூக நீதி பத்தி பேசுறீங்களே, நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசுன்னு பேசுறீங்களே, சமூக நீதி எங்களுடைய உயிர் மூச்சுன்னு பேசுறீங்களே, என்ன மூச்சு அது? சித்தராமையா அவர்கள் 2015 முதலாக முதலமைச்சர் அங்கே முதலமைச்சர் இருந்த நேரத்தில் எடுத்தார். பிறகு 4 நாட்களுக்கு முன்பு மீண்டும் அதை அறிவித்திருக்கின்றார். என்ன காரணம் சொல்றார் தெரியுமா? சித்தராமையா அவர்கள், மத்திய அரசு எடுக்கின்ற சாதிவாரிய கணக்கெடுப்பு அதை தலையை எண்ணுகின்ற கணக்கெடுப்பு, மாநில அரசு எடுக்கின்ற கணக்கெடுப்பு சர்வே தான் எங்களுக்கு கூடுதல் புள்ளி விவரங்கள் வரும், கூடுதல் டேட்டா வரும், அதை வைத்துதான் எங்களுக்கு சமூக நலத்திட்டங்களை வழங்க முடியும், மக்களுக்கு திட்டங்கள் கொடுக்க முடியும், உதவி செய்ய முடியும் என்று தெளிவான காரணங்களை முன்வைத்திருக்கின்றார் கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள். இதே தான் நாங்க பல ஆண்டு காலமா சொல்லிட்டு இருக்கிறோம். எத்தனை கருத்தரங்கள் நடத்தணும் இதே சமூக நீதி பேரவை சார்பில், எத்தனை மாநாடுகள் நடத்தணும், மாநாட்டிலையும் பேசணும், உங்ககிட்ட எத்தனையோ முறை வந்து பார்த்தோம் கேட்டோம். ஆனா எங்களுக்கு அதிகாரம் இல்லை, எங்களுக்கு அதிகாரம் இல்லை, எங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சட்டமன்றத்துக்கு வெளியிலையும் போய் பேசுற முதலமைச்சர் நான் பார்த்தது இல்லை. கர்நாடகா எப்படி அதிகாரம் கிடைச்சது? தெலுங்கானா எப்படி அதிகாரம் கிடைச்சது? தெலுங்கானாவில் சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்த முடிச்சு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி சமூக நலத்திட்டங்களை கொடுத்து அங்கே தகுதியானவர்களுக்கு கடனும் கொடுத்து முடிச்சுட்டாங்க 3 மாதத்துல தான். பீகாரிலே 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்த முடிக்கப்பட்டது. கர்நாடகாவிலே 2வது முறை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆந்திராவிலே நடந்து கொண்டிருக்கிறது, ஒடிசாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இவ்வளவு மாநிலங்களுக்கும் அதிகாரம் இருக்கு, ஆனா நம்ம முதலமைச்சர் மட்டும் அதிகாரம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்குது, இந்தியாவில் இல்லை. ஜப்பான் சட்டம் தான் பொருந்தும் தமிழ்நாடு. மற்ற மாநிலங்களில் இந்தியாவிலே 2008 நிறைவேற்றப்பட்ட நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்திய மக்கள் தொகை இந்திய புள்ளியியல் விவரம் சேகரிப்பு சட்டம், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008, அந்த சட்டத்தின் கீழ் இது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் சட்டம். அந்த சட்டத்தின் கீழ் தான் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, பீகார் இந்த மாநிலங்கள் அந்த சட்டத்தின் கீழே எடுத்திருக்கின்றார்கள். நாங்களும் இந்த சட்டத்தின் கீழ் எடுங்கள் தான் சொல்றோம். தூங்குறத எழுப்பலாம், ஆனா தூங்குறப்ப நடித்துக் கொண்டிருப்பவர்கள் எழுப்ப முடியாது. முதலமைச்சர் அவர்கள் எல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியும், தெரிஞ்சு வேணுமே இல்லைங்கோ 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 அதிகாரம் கிடையாது. அதிகாரம் இல்லை என்றாலும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்பவர்கள் தான் வீரர்கள். அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள், நான் சொல்லல, நீங்க சொல்றீங்க. அப்புறம் கூட்டாட்சி, எங்களுக்கு அதிகாரம் இருக்கிற அதிகாரத்தை நீங்க கொடுத்துட்டு போறீங்க. எல்லாத்துக்கும் மத்திய அரசு எதிர்க்கிறீங்கல்ல. அதிகாரம் வைத்துக் கொண்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆக போது ஒரு 300-400 கோடி செலவாக போது கணக்கெடுப்பு நடத்துவதற்கு நிதியும் இருக்கு, ஆளும் இருக்கிறாங்க, எல்லாம் அதிகாரம் இருக்குது, கையெழுத்து போடணும், அவ்வளவுதான். அந்த கையெழுத்தை போடுகின்ற மனது வரல. ஏன் வரல? என்ன காரணம்? என்ன காரணம்? காரணம் சொல்லுங்க. தமிழக மக்கள் முட்டாள்கள் கிடையாது, தெளிவானவர்கள். உங்களுடைய பொய்யெல்லாம் பார்த்துதான் இருக்கிறாங்க. ஏன்னா இது எங்களுடைய அதாவது சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதி பிரச்சனை என்றால் இங்க அடித்தளத்தில் பாதாளத்தில் இருக்கின்ற இங்க இளைஞர்களுக்கு படிப்பு பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனை. படிப்பும் வேலை வாய்ப்பு இல்லாததான் இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அவன் மது விற்பனை அதிகமா குடிச்சுக்கிட்டு அது பண்ணிட்டு கஞ்சா என்னென்னமோ போயிட்டு இருக்கான். ஏன்? அவனுக்கு ஒரு வேலையை கொடு, படிப்பு வேலையை கொடுத்தோம்னா அவன் மாட்டம் சுயமரியாதையுடன் மான மரியாதையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பான். உங்களுக்கு என்ன? இந்த சமுதாயம் ஓட்டு போடணும், படிக்க கூடாது, அப்படியே இருக்கணும், குடிச்சு அப்படியே குடியாரனா தேர்தல் நேரத்தில் நீங்க போட்ட இது ஓட்டு போடணும். வன்னிய சமுதாயம் மட்டுமில்ல, பட்டியலின சமுதாயம் அதே நிலையெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாலு அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய முனைவர் தனவேலு அவர்கள் சொன்னார்கள், டெல்லியிலே பட்டியலின சமுதாய மக்களுக்கு எவ்வளவு போராடி அவர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்தது. எய்ம்ஸ்
அந்த நிறுவனத்துல டிஸ்கிரிமினேட்டரி. ஒரு நாள் எய்ம்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பசங்க என் அலுவலகத்துக்கு வெளியில ரோட்ல நின்றுட்டு இருந்தாங்க. என்னடா எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்டா, எல்லாம் சார் நாங்க எய்ம்ஸ், வி வாண்ட் டு மீட் யூ. அப்புறம் மேல வாங்கன்னு சொல்லி பேசுனா, சார் நாங்க எய்ம்ஸ்ல படிக்கிறோம். எய்ம்ஸ் நிறுவனம் வந்து டெல்லியில பிரதமர் வீட்டுல இருந்து 2 கிலோமீட்டர்ல இருக்கு. எய்ம்ஸ்ல படிக்கிறோம். நாங்க வந்து எஸ்சி, மொத்தமா எங்க எஸ்சி எஸ்டி நாங்க. எங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ல ஒரு ஃப்ளோர் தனியா ஒதுக்கிட்டாங்க. நினைச்சு பாருங்க, டெல்லியில எய்ம்ஸ்ல அந்த ஃப்ளோர் எஸ்சி ஃப்ளோர்னு. மெஸ்ல தனி டேபிள், எங்களுக்கு ஒரு 3 டேபிள் சாப்பிடுறது எங்களுக்கு மட்டும் ஒதுக்கிட்டாங்க. கேம்ஸ் விளையாடினா பாஸ்கெட் பால்லையும் கிரிக்கெட்லயும் எங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. நாங்க வாலிபாலும் ஃபுட்பாலும் மட்டும்தான் ஆட முடியும். நாங்க படிக்கிறப்போ எங்களை வந்து ரெட்ல மார்க் பண்ணுவாங்க எக்ஸாம்ல. இது எங்க நடந்தது? டெல்லியில இந்தியாவில் தலை சிறந்த மருத்துவ நிறுவனம், ஆராய்ச்சி நிறுவனம் எய்ம்ஸ், ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இந்த பிள்ளைங்க வந்து எனக்கு அதிர்ந்து போன அதிர்ச்சி. எனக்கு நம்முடைய கனவேல் அவர் கூட இருந்தார். என்ன நடக்குதுங்க கேட்டு நான், இல்லைங்க சார் இது ஒரு ஒரு விசாரணை குழுன்னு சொல்லிட்டு, அப்போ சுக்தேவ் தோராட் யூஜிசி சேர்மன், இங்க நம்முடைய ரேனி ஹாஸ்பிட்டல் சிஎஸ்ஐ ஷாம், டாக்டர் ஷியாம் பிரசாத் அவரையும், அதன் பிறகு டிஜிஹெச்எஸ் அவர் 3 பேரையும் ஒரு குழு போட்டு, நீ எய்ம்ஸ்ல மட்டும் இல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து நிறுவனங்களுக்கும் போய் எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க. இந்தியாவில் எல்லா நிறுவனத்துக்கும் போனாங்க, எனக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு இதை நடைமுறைப்படுத்தியவன் இந்த அன்புமணி ராமதாஸ். சும்மா பேப்பர்ல வச்சிடல, நான் நடைமுறைப்படுத்தினேன். நான் எல்லா நிறுவனத்துக்கும் நடைமுறைப்படுத்தினேன். நான் இப்படியெல்லாம் இங்க தாம்பரத்தில் தேசிய சித்த மையம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா, இதுல பண்டிதர் அயோத்திய தாஸ் அவர் பேர் வைக்கணும். ஒரு கோரிக்கை, ஆழமான கோரிக்கை, நியாயமான கோரிக்கை. இதுக்கு முன்பு வச்சு பார்த்தார்கள், யாரும் வைக்கல. உடனடியாக இதுவும் மருத்துவர் ஐயா அவர்கள் என்னை வலியுறுத்தி, ஏன்னா நான் அமைச்சராக நேரத்துல 5 ஆண்டு காலத்துல எந்த நிறுவனத்திற்கும் ஒரு தனிப்பட்ட பேர் நான் வைக்கல. அது நான் ரொம்ப உறுதியா இருந்தேன், யாரு பேரும் வைக்க கூடாது. ஆனால் ஒண்ணு மட்டும்தான் ஐயா சொன்னார், இல்ல இது வச்சுதான் ஆகணும், அழுத்தம் கொடுத்தார். அதுக்கு பிறகு பண்டிதர் அயோத்திய தாஸ் மருத்துவமனை என்று அந்த மருத்துவமனைக்கு பெயர் வைத்து, அதற்கு ராம்விலாஸ் பாஸ்வான் மத்திய அமைச்சரை அழைத்து, அதே மேடையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை அதே மேடையில் அழைத்து, பண்டிதர் அயோத்தியதாஸ் அவருடைய குடும்பத்தினர் எல்லாம் அங்கே மேடையில் அழைத்து, பண்டிதர் அயோத்தியதாஸ் அவருக்கு சிலையை வடிவமைத்து அவர் பெயரை சூட்டியவன் இந்த அன்புமணி ராமதாஸ். இன்னும் எவ்வளவு செய்தோம். இதற்காகத்தான் அன்றைய நேஷனல் எஸ்சி எஸ்டி கமிஷனுடைய சேர்மன் பூட்டா சிங் அவர்கள், பாலு அவர்கள் சொன்னது போல இதே மேடையில் இந்த நடக்குதுல, இந்த ஹால்ல இதே மேடையில தான் எனக்கு பாராட்டு விழா. 32 பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் எல்லாமே வந்து எனக்கு பாராட்டு விழா கொடுத்தார்கள். அதுல பெருசா கிரீடெல்லாம் வச்சு கொடுத்து பூட்டா சிங் அவர்கள் பேசுகிறார்கள் அந்த மேடையில், ஆஃப்டர் டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் அன்புமணி has done the maximum for the Dalit people of India. அம்பேத்கருக்கு பிறகு அன்புமணி தான் அதிகமா செய்திருக்கிறார் என்று. நான் இல்ல, மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இதெல்லாம் நம்முடைய வரணும். சரி, இது பின்னாடி திருப்பி கடந்த காலத்தை பத்தி பேசுவானா? வருங்காலம் என்ன செய்யும்? முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே நடத்துங்கள், நடத்தி சமூக நீதி நிலைநாட்டுங்கள். இல்லையே மிகப்பெரிய போராட்டங்கள், மிகப்பெரிய விழிப்புணர்வுகள், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நாங்கள் நடத்துவோம். எங்கள் உரிமை. அடுத்த மாதம் ஜூலை 25ஆம் தேதி நான் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம், ஒரு நடைபயணத்தை 100 நாட்கள் நடைபயணத்தை நான் மேற்கொள்ள இருக்கின்றேன். அதில் முதல் உரிமை ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கான என்னுடைய உரிமை. அதான் முதல் உரிமை. அது எல்லாமே அடங்கும். அதில் அதை நான் இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன். அதற்கு அறிவித்திருக்கின்றோம். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து, தமிழ்நாடு மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் மீது ஒரு சமுதாயம் பிரச்சனை கிடையாது, ஒரு உரிமை கிடையாது. பெண்களுக்கான உரிமை, விவசாயிகளுக்கான உரிமை, நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, கல்விக்கான, சுகாதாரம், எல்லாத்துக்கும் உரிமை.
நமக்கு இருக்கு. அரசியல் சாசனத்துல நமக்கு பல உரிமைகள் இருக்கு. அந்த உரிமைகளை நிலைநாட்டுவது தமிழக அரசினுடைய கடமை. We have our rights. It is the duty of the government to enforce our rights. அந்த உரிமைகளை மீட்டெடுக்க அதைத்தான் அதுக்காகத்தான் நடைபயணம். அதில் பல வகையான உரிமைகள், இதில் சமூக நீதி, அரசை வலியுறுத்தி அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து வலியுறுத்தி இதை பாதுகாத்ததுதான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் செய்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்கின்றேன். இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 50% தான், 19% 20 கேட்டுலாம் அப்பயே காலி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பயும் அதுக்கு அச்சுறுத்தல் இருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. அது என்னைக்கு வேணா வரும். கத்தி தொங்கிட்டு இருக்குது அங்க. ஆனால் முதலமைச்சர் வழக்கம் போல எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க, எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க. அதிகாரம் இல்லைன்னா நீங்க இறங்கிக்கங்க. நாங்க பாத்துக்கிறோம். எவ்வளவு காலமா ஏமாத்துவீங்க? சரி, இது அரசியல் மேடை கிடையாது. அந்த வகையில வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையில் அத்துணை உறுப்பினர்களுக்கும், இங்கே பாட்டாளி கட்சியில் உள்ள அத்துணை நம்முடைய மாவட்ட ஒன்றிய கிழக்கில் நிர்வாகிகள் அத்தனை பேரும், ஏன்னா இந்த விழாவை இன்னும் பெரிய அளவிலே நடத்த வேண்டும் என்று ஆசை. அதாவது இந்த விழா நடத்த வேண்டும் என்று சமீபத்தில் நடந்த வன்னியர் சங்கம் மாநாட்டிற்கு 1 மாதத்திற்கு முன்பாகவே முடிவு செய்யப்பட்டது. 1 மாதத்துக்கு முன்பாகவே. ஏன்னா திடீர்னு நடத்தணும்னு நடத்தல. 2 மாதங்கள், 2.5 மாதங்களுக்கு முன்பாகவே சரி மாநாடுக்கு பிறகு 21ஆம் தேதி ஜூன் மாதம் நம்முடைய ஐயா ஆணைமுத்து அவர்களுக்கு 100ஆண்டு விழா. அதுக்கு பிறகு அடுத்தடுத்த வேலை திட்டங்கள் எல்லாம் நம்ம திட்டமிட்டு இருந்தோம். இடையில கொஞ்சம் அப்படிலாம் அதனால அதெல்லாம் எல்லாம் சரியாயிடும். பார்த்துக்கலாம், எல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம நோக்கம், ஐயா அவர்கள் நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தார் சமூக நீதி அடிப்படையில். அந்த பாடங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொண்ட அந்த பாடங்களை எல்லாம் நிலைநாட்டுவோம். அதிகாரத்துக்கு வந்து, அதிகாரம்னா ஏதோ நான் இது ஆகணும், அது சிஎம் அமைச்சர்லாம் அதெல்லாம் அந்த கனவுலாம் எனக்கு இல்லை. எனக்கு இந்த சமூக நீதி பெறணும், கல்வியை சீர்திருத்தங்கள் செய்யணும், சுகாதாரத்துறையை சுத்தப்படுத்தணும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நீர் மேலாண்மை திட்டங்கள் ஒவ்வொன்றாக செயல்படுத்தணும். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தால் வருகின்ற தலைமுறைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு காத்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தொழில் புரட்சியை செய்ய வேண்டும். இதெல்லாம் வேளாண் புரட்சி, இதெல்லாம் செய்யணும்னு எனக்கு ஆதங்கம் இருக்கு. அதற்கு தமிழ்நாடு மக்கள் ஒரு வாய்ப்புனா சும்மா நான் கேட்கறது இதெல்லாம் இல்லை, ஒரு மிகப்பெரிய அளவில் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிச்சயமாக தகுதியானவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், தகுதியானவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, பாலு உள்ளிட்ட அனைவருக்கும், மேடையில் இருக்கின்ற அத்துணை சொந்தங்களுக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த நன்றிகளை தெரிவித்து, இங்கு வருகிற அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து அமர்கின்றேன். வணக்கம்.